அது ஒரு அம்மா மான். தன்னுடைய குட்டி மானோட அது அந்த காட்டில் புல் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த குட்டி மானுக்கு ஒன்றும் தெரியாது. அம்மா மான் சாப்பிட்டதுன்னா சாப்பிடும், அம்மா மான் நடந்ததுன்னா நடக்கும், அம்மா மான் குதிச்சுன்னா குதிக்கும். இவ்வளோதான் அந்த குட்டி மானுக்கு தெரியும். அந்த குட்டி மானோட அது பச்சை புற்கள் எல்லாத்தையும் நல்லா சுவைத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். திடீர்னு அப்படி நிமிர்ந்து பார்த்தா கோடியில் ஒரு பெரிய சிங்கம். ஆனால் நல்ல வேளையா சிங்கம் இதை பார்க்கல, போயின்ட்டு நம்மகிட்ட நம்ம திடீர்னு பாய்ஞ்சு விடுத்துனா அப்படிங்கிற எண்ணம் தோணினோடனே கொலை நடுங்கிட்டு இந்த அம்மா மானுக்கு. ஆனால் இது உடனே விழுந்தடிச்சுன்னு ஓட முடியுமா? எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தையும் சகிச்சுண்டு அந்த குட்டியையும் காப்பாற்றி ஆகணுமே. ஒரு பொறுப்போடு இருக்கிறவா எந்த நிலையிலையும் பதற்றத்தை காமிச்சிக்கூடாது இல்லையா? இது தெரிஞ்சுது அந்த அம்மா அம்மானுக்கு. அதோட அது என்ன பண்ணுறதோ அது தானே குட்டியும் பண்ணும். இப்போ அம்மா ஓடித்துனா குட்டி ஓடும், அம்மா ஓடி போடுவோம், குட்டி மாட்டிக்கும் இல்லையா? அந்த சிங்கத்துக்கிட்ட இந்த ஒரு அபாயம் இருக்குதுங்கிறதுனால அந்த அம்மா அம்மான் என்ன பண்ணிட்டு மறுபடியும் புல் மேய்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தது. குட்டி மானும் புல் மேய்ஞ்சிட்டு இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பதற்றத்தை நிச்சயமாக வெளியில் காட்டக்கூடாது. ஆனால் இது ஒரு பதற்றமான நிலைமை தான். இதை நம்ம சமாளித்து தான் ஆகணும். நம்ம பதற்றமாக இருக்கிறதுனால நம்மளோட சேர்த்து இன்னும் குட்டியும் அழைச்சிட்டு போக வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக நிதானமாகத்தான் நம்ம இதை கையாளணும். ஆனால் பொறுமையாக நிதானம்னு உட்காந்துருந்தால் அதுக்குள்ளேயே சிங்கம் வந்து நம்மளை லபக்குன்னு கட்சி முழுகிட்டு போடும். அதனால் இந்த நிலைமையை விரைவாக சரிப்படுத்திக்கணும். இந்த 2 பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த பெரிய மான் உணர்ந்தது. சரி, வேறு ஏதான வழி இருக்கான்னு அப்படி திரும்பி பார்த்தது. அங்கே காட்டு தீ தபதபதபதபதபதபதன்னு பெருசாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. மானா அந்த சிங்கமாவது வந்து கடித்தா தான் உண்டு. இந்த தீக்கு நம்ம ஓடி போனோன்னா அது நம்மளை முழுங்கிடும். போகிறது பிரயோஜனம் இல்லை, இன்னும் ஒரு வழி இருக்குது அப்படின்னு திரும்பி இந்த பக்கம் பார்த்தது. கரெக்டாக ஒரு வேடன் இந்த மானுக்கு நேராக வில்லை அம்பையை வச்சு நிற்கிறான். போச்சுடா, இனி எந்த வழியும் இல்லை, 3 வழியும் அடைஞ்சு போச்சு. திரும்பி பின்பக்கத்தை பார்த்தது. பெரிய ஷவர், அதில் ஏறி போகிறதுங்கிறது முடியாத செயல். இப்போ என்ன பண்ணுறது? அந்த மான் ரொம்ப பரிதவிச்சுது. தன்னுடைய அத்தனை பதட்டத்தையும் அத்தனை பயத்தையும் கொலை நடுக்கத்தையும் கஷ்டப்பட்டு அடக்கின்றது. அதே நேரத்தில் கடவுள் மேலே பக்தி உடைய அந்த மான் கடவுளை ப்ரே பண்ணிச்சு. கடவுளே, 4 பக்கமும் எனக்கு என்ன எடுத்து அடைச்சி போச்சு, நான் இனி பிழைக்கிறதுக்கு வழியினே தெரியலை, நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிடுது. ஆனால் தன்னோட பதட்டத்தையும் பயத்தையும் துளி காமிச்சின்னா கூட பக்கத்தில் இருக்கிற குட்டிமான் அது புரிஞ்சுக்காது. 2வது இது பதட்டத்தினால அதுக்கு ஆபத்து வரலாங்கிறதுனால அந்த பதட்டம், பயம், கொலை நடுக்கும், கவலை எல்லாத்தையும் அடைக்கணும், ஒன்றுமே நடக்காத மாதிரி அமைதியாக அப்படின்னு புல் சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தது அந்த பெரிய மான். அப்போ கடவுள் கண் திறந்தது. ஜோன்னு மழை பெஞ்சுது. அப்படியே அந்த மழையில் கை நழுவி வேடனுடைய அம்பு மான் மேலே அடிக்கிறதுக்கு பதிலாக சிங்கத்துக்கு மேலே பட்டுட்டு சிங்கம் அலறி அடிச்சுன்னு ஓடி போயிடுது. சிங்கம் ஓடி போகிறத பார்த்து அது நம்ம மேலே வந்துட போகிறதே, அடிப்பட்ட சிங்கம் கடிச்சிட போகிறதுன்னு வேடன் ஓடி போயிட்டான். இந்த மழையினால் அந்த பெரிய தீயும் அணைஞ்சி போச்சு. 3 பக்கங்களிலும் இந்த மானுக்கு வழி பிறந்துடுத்து. இந்த பதட்டமான வேளையிலையும் நம்ம அமைதியோடு இருக்கணும், கடவுள் நம்பிக்கையோடு இருக்கணும். அதே நேரத்தில் அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளிவர முடியுங்கிறதையும் நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சிக்கும் மேலே கடவுளுடைய முயற்சி நமக்கு கண்டிப்பாக இருக்குங்கிறதையும் நம்ம நம்பணும். எந்த நேரத்துலையும் அமைதியோடையும் பொறுமையோடையும் கடவுள் நம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் நல்லா நிமிர்ந்து
நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய பொருள். அப்புறம் அந்த குட்டியை அந்த அம்மா நக்கி விட்டுது. சாப்பிடுமா, எவ்வளோமோ நல்லா ரொம்ப சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அதுக்கு ரெண்டும் காட்டில் நடந்து போச்சு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.